ஆசையா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் குழந்தை இப்படி இருக்கணும், என் குழந்தைய வந்து நான் வந்து டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், என் குழந்தை அழகா இருக்குமா, ஹைட்டா இருக்குமா, உயரமா இருக்குமா, குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, அந்த மாதிரி நிறைய விதமான ஆசைகளோட ஒரு குழந்தைகளை வளர்ந்துருக்கணும்ல. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஆஃப்டர் குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி டாக்டரோ தெரபிஸ்டோ சொல்றாங்க, உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு அப்படியே இடி விழுற மாதிரி இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் பையனா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டெனை பண்ணுவோம். இல்ல என் குழந்தைக்கு அப்படி இருக்காது, இல்ல என்னோட ஃபேமிலிக்கு அது வராது, இல்ல என்னோட குழந்தைக்கு அப்படி வராது. ஏன் அப்படின்னா நான் இந்த தப்புமே பண்ணவே இல்லையே. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாரு, நான் லஞ்சமே வாங்குறது இல்லைங்க, நான் ₹1 கூட இந்த வரைக்கும் வாங்கினதே கிடையாது, எப்படி எனக்கு எப்படி இது வரும்? சரி, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. யாருக்கு வேணாலும் எது வேணாலும் வரலாம். எனக்கு இது வரவே வராது, என் ஃபேமிலிக்கு இது வரவே வராது, என் குழந்தைக்கு இது வரவே வராது. ஃபர்ஸ்ட் டெனைட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ஆங்கர். எனக்கு மட்டும் எப்படி இது நடந்துச்சு, எல்லாரும் என்னை சுத்தி இருக்கவங்க நல்லா தான் இருக்காங்க, எப்படி எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு கோபம் வரும். அதை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. நம்ம குழந்தைகிட்ட கோவப்படுவோம், ஹஸ்பண்ட கோவப்படுவோம், ஒய்ஃப்ட கோவப்படுவோம், கிராண்ட் பேரண்ட்ஸ்ட கோவப்படுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கோவத்துல போய் முடியும். எங்க வீட்டுல வந்து நம்ம ரொம்ப கடவுள் பக்தியில இருக்கும், நான் சாமி கூப்பிட்டா சரியாயிரும், மொட்டை அடிச்சா சரியாயிரும். சில பேர் காது குத்துனா பேசிடுவாங்க இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய விதமான மித்ஸ் எல்லாம் இருக்குல்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த குறிப்பிட்ட மருந்து சாப்பிட்டா பேசிடுவாங்க, இந்த லேகியத்தை சாப்பிட்டா பேசிடுவாங்க, குழந்தைக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்குல்ல. இதெல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஓகே இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு 6 மாசம் 1 வருஷம் போயிடுச்சு. இந்த அக்செப்டன்ஸ் முன்னாடியே உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா தெரப்பி கண்டிப்பா ஒர்க் ஆயிடும். ஏன் அப்படின்னா இந்த தெரப்பி எல்லாமே யாருக்கு இருந்துச்சு, உங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து கோல்டன் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் தெரப்பி. அந்த அது சரியாகிறது. இங்க நார்மல்ங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. இங்க யார் நார்மல்? ஒரு பாட்டிகிட்ட போயிட்டு கேட்கிறோம், அத்தா நல்லா இருக்கியா, நார்மலா இருக்கியா அப்படின்னு கேட்டா, போடா காலை குத்துற மாதிரி வலிக்குது, நெஞ்சு அப்படி படப்படப்படன்னு வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம், எப்படிப்பா இருக்கு, நல்லா படிக்கிறியா அதெல்லாம் சொல்லுவான். ஆல்ரெடி 2 அரியரை வச்சுக்கிட்டு வேற என்ன உட்காந்துருக்கேன், என்னன்னா நார்மல் இருக்குன்னு சொல்லி வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்க நார்மல்ங்கிற வேர்டுக்கு அர்த்தமே கிடையாது. இங்க யாருமே நார்மலும் கிடையாது. இங்க எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் நம்ம இருக்கோம். அது எதனால இருக்கலாம், பிசிக்கல்லையோ, மென்டல்லையோ, சைக்கலாஜிக்கலாவோ, பினான்சியலாவோ, எமோஷனலாவோ ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.